வெல்கம் டு லிட்பிட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் வேர்ட் எப்படி ஆரிஜின் ஆச்சு, லிட்ரேச்சர்னா என்ன, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா என்ன, எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட் பற்றி பார்ப்போம். இங்கிலீஷ்ன்ற வேர்டு ரெண்டாக பிரித்தோம்னா இங் ப்ளஸ் லிஷ். இங்குன்றது எதை மென்ஷன் பண்ணுதா, ஆரிஜின் ஆஃப் த கண்ட்ரி, தட் இஸ் இங்கிலாந்து. லிஷ்ன்றது காம்பினேஷன் ஆஃப் பர்டிகுலர் லாங்குவேஜ் வித் இங்கிலீஷ். மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி அனதர் லாங்குவேஜ் தான். இது வந்து நம்ம ரிட்டன் லாங்குவேஜில் எழுதும்போது சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே ரிட்டன் லாங்குவேஜ்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது காம்பினேஷன் ஆஃப் அனதர் லாங்குவேஜ் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். ஸோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி சார்ட்டை பார்க்கும்போது நம்ம மொத்தமாக 9 லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த 9 லாங்குவேஜஸில் ஜெர்மனிக் லாங்குவேஜ் மூலமாக தான் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடச்சிருக்கு. ஸோ ஜெர்மனிக் லாங்குவேஜ், வெஸ்ட் ஜெர்மனிக், லோ ஜெர்மனிக். லோ ஜெர்மனிக்ன்றது ஆங்கிலோ ஃப்ரிஷியன் லாங்குவேஜை மென்ஷன் பண்ணுது. ஆங்கிலோ ஃப்ரிஷியன்லேருந்து தான் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் derived from Latin word that is litter, which means letter. Lit means written artistic works with artistic value. So what is literature? Literature is a mirror of life. So it's a product of someone's imagination, originality, thoughts, feelings, emotion, etc. That is reflection of the society, human nature or reality. English literature is very closely related to the English people and society. It refers to the study of the text from around the world written in English language. It focuses mainly on analyze, debate and critical theory. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ன்றது ஒரு வாஸ்ட் ஏரியா. அது இன் ஷார்ட் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய டைம்லைன் சார்ட் பார்க்கும்போது நமக்கு ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட், ரெனேசன், நியோ கிளாசிக்கல், ரொமான்டிக், விக்டோரியன், எட்வர்டியன், ஜார்ஜியன், மாடர்ன் பீரியட் அண்ட் போஸ்ட் மாடர்ன் பீரியட் நமக்கு 10 ஏஜஸ் இருக்குது. அந்த 10 ஏஜஸில் நமக்கு சப் ஏஜஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நாம் ஷார்ட் வியூவில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 450 இயர்ஸ்லேருந்து 1066 இயர்ஸ் வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ஆர் ஆங்கிலோ சாக்சன் பீரியட் தான் சொல்லுவோம். இது அந்த காலத்தில் எல்லோரும் ட்ரைபாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜெர்மன் ட்ரைப் வந்து செல்டிக் இங்கிலாண்டில் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 5th செஞ்சுரியில் வில்லியம் தலைமையில் ஒரு போர் நடக்குது. அதில் ஜெர்மன் ட்ரைப்ஸ் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ ஜெர்மன் பீப்புளை வந்து நம்ம ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் ஓரல் ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 8th செஞ்சுரியில் ஆங்கிலோ சாக்சன் வந்து போயம்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதில் நமக்கு கிடைச்ச ஒரு மாஸ்டர் பீஸ் தான் பியோவுல்ஃப் த கிரேட் ஜெர்மனிக் எபிக் போயம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 2 போயட்ஸ் இருக்காங்க, கேட்மம் அண்ட் சைனி வுல்ஃப். இவங்க 2 பேரும் எதை பேஸ் பண்ணி எழுதுகிறாங்கன்னா பிப்ளிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் தீம் பேஸ் பண்ணி எழுதுகிறாங்க. 1066லேருந்து 1500 வரைக்கும் மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்கிறோம். இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் 4.5 செஞ்சுரி நார்மன் பீப்புள் ஆட்சி செய்கிறாங்க. இவங்க தான் ஸ்டாண்டர்ட் லிட்ரரி லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவே மாடர்ன் இங்கிலீஷாக ரெகக்னைஸ் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 14th செஞ்சுரியில் நிறைய பேர் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி லிட்ரேச்சர் ஒர்க் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த லிட்ரேச்சர் ஒர்க்கில் ஜெஃப்ரி சாசருடைய கேண்டர்பரி டேல்ஸ், சர்கவான் த கிரீன் நைட் அண்ட் தாமஸ் மாலியோட மார்டி ஆர்டர்லாம் கிரேட்டஸ்ட் ஒர்க்காக இருந்துச்சு. 1500லேருந்து இங்கிலீஷ் லிட்ரரி ரெனேசன்ஸ் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹியூமனிஸ்ட் பேஸ் பண்ணி லிட்ரேச்சர் ஒர்க் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கிலீஷ் ஹியூமனிஸ்ட் யாருன்னா சர் தாமஸ் மோர் அண்டு தாமஸ் விட். இந்த இங்கிலீஷ் லிட்ரரி ரெனேசன்ஸில் 4 சப்செட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலிசபெத்தன் ஏஜ், நெக்ஸ்ட் ஜாக்கோபியன், நெக்ஸ்ட் கலோனியன் ஏஜ் அண்டு காமன்வெல்த் பீரியட். 1558 to 1603 வரைக்கும் எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ குவீன் எலிசபெத் வந்து லிட்ரேச்சரை என்கரேஜ் பண்ணுறதுனால லிரிக் போயட்ரி, ப்ரோஸ், ட்ராமா இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இவங்க ஏஜில் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டோஃபர் மார்லோ, எட்மண்ட் ஸ்பென்சர், சர் வால்டர் அண்ட் பென் ஜான்சன்லாம் இந்த எலிசபெத்தன் ஏஜில் வாழ்ந்திருக்காங்க. 1603லேருந்து 1625 வரைக்கும் ஜாக்கோபியன் ஏஜ்னு சொல்கிறோம். ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் தான் கிங்காக இருக்கார். ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. லிட்ரேச்சர் பேசிக்கில் ப்ரோஸ் அண்ட் ட்ராமா மட்டும் இல்லாமல் பைபிளை ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவும் என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ ஃபேமஸ் ரைட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன், ஃப்ரான்சிஸ் பேக்கன் அண்ட் தாமஸ் மில்டன்லாம் இருக்காங்க.
1625லேருந்து 1649 வரைக்கும் கரோலின் ஏஜ்னு சொல்கிறோம். சார்ல்ஸ் ஃபஸ்ட்டு தான் கிங்காக இருக்கார். ஸோ இவரோட ஏஜில் வாழ்ந்த போய்ட்ஸ் எல்லாரையுமே கேவலியர் போயட் அப்படின்னு சொல்கிறோம். 1649 to 1660 காமன்வெல்த் பீரியட் ஆர் பியூரிட்டன் இன்டர்கம்னு சொல்லுவோம். பியூரிட்டன் லீடர் யாருன்னா ஆலிவர் காம்வெல். இவர் வந்து பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸை வந்து என்கரேஜ் பண்ணார். ஸோ ஃபேமஸ் பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜான் மில்டன், தாமஸ் ஹாப்ஸ், லிவிதான், ஆண்ட்ரூ மார்வல் இருக்காங்க. 1642ல் பியூரிட்டன் க்ளோஸ்டு தியேட்டர்ஸ் ஆன் மாரல் அண்ட் ரிலீஜியஸ் கிரவுண்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 18 years. 1660 to 1785 வரைக்கும் நியூ கிளாசிக்கல் பீரியடுன்னு சொல்கிறோம். திஸ் ஏஜ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர். ஒரு கிரேட்டஸ்ட் லிட்ரேச்சராகவும் இருக்குது. ஏன்னா லிட்ரேச்சர் ஒர்க்கில் ஃபிலாசபி, ரீசன், ஸ்கிப்டிசம், விட் அண்ட் ரிஃபைன்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிசிசமும் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகுது. ஸோ நியூ கிளாசிக்கல் பீரியடில் வந்து 3 சப்ஸ்டேஜஸ் இருக்குது. ரெஸ்டோரேஷன், அகஸ்டன் ஏஜ், ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. In 1662, 1700 called Restoration Period. In this restoration produced some comedy of manner in prose and poetry. So that comedy of manner called as the Restoration Comedy. And then John Milton published Paradise Lost and Paradise Regained. And other major writers are John Dryden, John Wilmot, 2nd Earl of Rochester, and John Locke. 1700 to 1745 is called Augustus Age or Age of Pope. In this age, we can refer some predominant characteristics of refinement, clarity, elegance, and balance of judgment. And well-known writers are Jonathan Swift, Alexander Pope, and Daniel Defoe. In this age, released some English novels by Daniel Defoe and the novel of character Pamela by Samuel Richardson in 1740. 1745 to 1785 is called the Age of Sensibility or the Age of Johnson. In this age, literature was reflected the world view of enlightenment and sparked an interest in medieval ballads and folk literature. Another name of this period is the Age of Johnson. Then Johnson created a literary and intellectual circle. He produced some greatest early novels of this English language and include Richardson's Clercia 1748 and Henry Fielding's Tom Jones 1749. In 1786 to 1830 is called Romantic Period. In this period begins in late 18th century and lasted in 1832. Romantic literature exposed the personal nature, used strong feelings and symbolism and exploration of nature and supernatural. Romantic age introduced some innovative based on their belief that literature should be spontaneous, imaginative, personal and free. Some famous authors are Coleridge, William Wordsworth, Jane Austen and Lord Byron. During Romantic period, that Gothic literature also began. In this Gothic literature to expose the dark and gloomy settings, characters and situations that are fantastic, grotesque, wild, savage, mysteries and some often melodramatic. Two famous authors are Anne Radcliffe and Mary Shelley. 1832 to 1901 is called Victorian period. In this Victorian period, we can divide 2 parts, that is early Victorian and late Victorian. Generally, Victorian literature faced many issues and problems. Victorian period la 2 literary movements நடந்திருக்கு. First one வந்து the pre-Raphaelite movements, next one aestheticism and Decadence movement. Some important authors are Alfred Lord Tennyson, Elizabeth Barrett Browning, her husband Robert, Matthew Arnold, Charles Dickens, Charlotte Bronte, George Eliot and Thomas Hardy. 1848ல் ரோஸ் டி ப்ரீ-ரெஃப்லெட் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு லிட்ரரி சர்க்கிளை க்ரியேட் பண்ணார். இந்த குரூப்போட எய்ம் பார்த்திங்கன்னா டு என்ரிச் த இட்டாலியன் ரெனேசன்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் இந்த லிட்ரரி சர்க்கிளில் ரோஸ்டியோட சிஸ்டர் கிறிஸ்டினா சேர்ந்ததுனால ப்ரீ-ரெஃப்லெட் அப்படின்னு மாறிச்சு. 1880 to 1901 is called aestheticism and Decadence movement. In this movement to encourage the experimentation and opposed to the natural norms and moral value. Oscar Wilde is called as a well-known author of English aestheticism and Deccan movement. The Edwardian period starts from 1901 to 1914.
ruled by King Edward VII and spans the time from Queen Victoria's death to the beginning of World War I. During this time, the British Emperor lived in wealthy and materialistic luxury. The writing of the Edwardian period reflected and comment on the social condition, attacked the social justice and the selfishness of the upper classes. Some important writers are George Bernard Shaw and H.G. Wells, and other writers are William Butler Yeats, Joseph Conrad, Rudyard Kipling, Henry James, and E.M. Forster. Georgian period starts from 1910 to 1936, ruled by George V. Georgian poetry tends to focus on rural subject matter and is traditional in techniques and forms. The modern period starts from 1914. The author of the modern period have experimented with subject matter, form and style and have produced achievement in all literary genres. Some important poets are Yeats, T.S. Eliot, Dylan Thomas and Seamus Heaney. Some important novels are James Joyce, D.H. Lawrence and Virginia Woolf. Some important dramatists are Noel Coward and Samuel Beckett. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.